சாத்தகி சுவாமி அவனவென்ன தேவசபைக்கு வந்தனே என்ன ஏதென்ற விளக்கம் சொன்னால் தெரியுமையா. பிரம்ம சத்திரியர் வைசியர் சூத்ரால் என்று சொல்லக்கூடிய 4 வண்ணத்தில் அமைந்திருக்கும் தேவசபைக்கு வந்தோம் அல்லவா? ஆமாங்க. பெரிது பூனமோ நான்மகன் படைப்பு நான்மகனோ அரியமான் குண்டில் பிறந்தோர் அரியமாலோ அலைக்கடலில் சான்றோர் அலைக்கடலோ கும்பமணி கலசத்துக்கு அடக்கம் கலசமோ ஆதிசேஷனின் ஒரு புறம் ஆதிசேஷனோ உமையவளுக்கு துண்டு விரல் மோதிரம் உமையவளோ பரமனுக்கு அடக்கம் பரமனோ இந்த தொண்டர்களுக்கு அடக்கம் இந்த தொண்டர்களின் பெருமையை சொல்வதற்கு அப்படி இருக்க நாம் கற்றது கையளவு காணாதது உலகளவுங்க. இந்த வித்தை கலைமைகள் ஓதுகிறாள். நாம் சினியம்பேட்டை கிராமத்திலே வன்னிய புராணம் என்ற நாடக சரித்திரத்தை நடத்தி வருகிறோம். இதில் தாளக்குற்றம் மேலக்குற்றம் இசை குற்றம் நெல்லினம் இடையினம் என்று சொல்லக்கூடிய மற்ற குற்றங்கள் இருந்த போதிலும் உங்கள் இல்லறமாகிய உங்க வீட்டுல எப்படி ஒரு குழந்தை தவறு செய்து விட்டார் எப்படி சாத்துறீங்களா எவ்வாறு மன்னிக்கின்றீர்களோ மேல அடிக்கலாம் அத்தன்மை போல எங்களையும் மன்னித்து காத்தருளுமாறு அநியோன்புடன் கேட்டுக்கள். சம்பந்தனா ஒரு வீட்டுல ஒரு குழந்தை தவறு செய்துட்டா எப்படி ஈத்து போட்டு சாத்துறாங்களோ அது மாதிரி அடிக்கலாம். அதே சமயத்துல வாடா மகனே அடிப்பது உண்டு. என்னைக்குமே அடிக்கிறீங்க அடிங்களா தெரிஞ்சுக்கோ. கண்ணன் மாயவன் இன்று 108 நாம தவிர நானும் என்ன இரணியனை கொன்றேன். எப்படி என்றால் கிரியாத யுகம் கிரியா யுகத்தில் இரணியாற்றுதன் என்பவன் ஈசனை நோக்கி தவம் இருந்து சாகவரம் பெற்றுவிட்டான். அவன் என்ன சாகவரம்?
எந்த ஆயுதங்களாலும் எந்த ஆயுதங்களாலும் என்னை கொல்லக்கூடாது. ஆஹா மனிதர்களாலும் மனிதர்களாலும் மிருகத்தாலும் மிருகத்தாலும் எனக்கு இறப்பு ஏற்படக்கூடாது. ஏற்படக்கூடாது. ஆகாயத்திலும் பூமியிலும் என்னை கொல்பவன் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது என்று அவன் வரம் கேட்க, அப்பொழுது நானும் என்ன அவனை எப்படி மடிக்க வேண்டும் என்று எப்படி சாமி அவனுடைய மனைவி வயிற்றில் என்னுடைய கடாசத்தில் ஓர் குழந்தை பிரகலாதனாகப்பட்டவன் அவதரித்தான். பிரகலாதனோ நமோ நாராயணா நமோ நாராயணா என்றுதான் உச்சரிப்பான். அதை கண்டு இரணியனாகப்பட்டவன் இரணியா நமக என்று சொல் என்று கட்டளையிட, நான் நமோ நாராயணா என்றுதான் சொல்வேன் என்று அடம் பிடித்த பிரகலாதனை நெருப்பில் போட்டு வாட்டுவதும் மலை மீது இருந்து தள்ளுவதும் பல இன்னல்களை கொடுத்து நானும் அனைத்து இன்னல்களையும் அன்னவரை காப்பாற்றினேன். பிறகு ஒரு நாள் உன் அரி எங்கேடா இருக்கிறான் என்று இரணியன் கேட்க, என் அரி தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், உன்னிலும் இருப்பார், என்னிலும் இருப்பார் என்று உரைக்க, இந்த தூணில் இருக்கானா என்று தெரிவித்து எட்டி உதைத்தான் தூணை. அப்பொழுது நான் கோபமாக சிம்ம அவதாரம் கொண்டு இரணியனை வீட்டிலும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் வாயற்படியிலே வைத்து தரையிலும் இல்லாமல் ஆகாயத்திலும் இல்லாமல் துடை மீது அமர்த்தி எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லாமல் தன் கைவிரல்களாலே அண்டவனை உடலை எடுத்து கொன்று பிரகலாதனை காத்தேன். முன்னொரு காலத்திலே பத்மாசுரன் என்பவன் ஈசனை நோக்கி தவமிருந்து ஈசனிடம் வரம் வாங்கி விட்டான். என்ன வரம் வேண்டும் என்று கேட்டான். அன்னவனோ, நான் யார் தலை மீது கை வைக்கிறேனோ அவன் பஸ்மமாக வேண்டும். சரி, அப்படியே கொடுத்தேன் என்றார். சாமி, இது பலிக்குதா இல்லையான்னு பார்க்கணும், கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்து வந்த மேலே கை வைக்க வந்தான். அப்பொழுது மைத்துனராகப்பட்டவர் ஓடினார். அப்பொழுது, மாமா என்னை காப்பாற்று, தெரியாமல் இவனிடம் வரம் கொடுத்து விட்டு சொல்ல, நானும் மாயாமோகினி அவதாரம் கொண்டு அண்ணவன் முன்பு நின்றாய். அப்பொழுது மைத்துனரை விட்டு பெண்ணே என்று என்னிடம் வந்து விட்டார். அப்பொழுது மீது துர்நாற்றம் அடிக்கிறது, நீ தவநிலையில் இருந்ததால் குளித்து விட்டு வா என்று சொன்னேன். அண்ணவனோ குளிப்பதற்காக எங்கேயும் ஜலம் தேடி கிடைக்கவில்லை, எங்குமே ஜலம் கிடைக்கவில்லை. அப்பொழுது பெண்ணே, எங்கும் ஜலம் இல்லை, என்ன செய்வது என்று சொல்ல, நானோ ஆட்டுக்குழம்பிலாவது கொஞ்சம் ஜலம் இருந்தால் எடுத்து தலை மீது வைத்துக் கொண்டு வா சொல்ல, அப்பதான் நான் சேருவேன், அப்பதான் சேவ் பண்ணுவேன். ஆமா, அண்ணவனோ தேடினான். அப்பொழுது ஓர் ஆட்டுக்குழம்பில் கொஞ்சம் ஜலம்
படைத்தேன். ஆஹா. அப்பொழுது ஆ. அன்னவனும் ஜலத்தை தொட்டு தொட்டு தன் தலை மீது வைத்தான். அன்னவன் ஆ. பஸ்மமாகிவிட்டான். ஆகிவிட்டான். அப்போது ஆ. மைத்துனரை காப்பாற்றினேன். காப்பாற்றினேன். தவிர தவிர கம்சனாகிய அம்மானை மட்டும் என் அம்மனாகிய கம்சனை அடித்து எப்படி என்றால் நானோ வசுதேவருக்கும் சாத்திகி அம்மனுக்கும் கம்சன் திருமணம் செய்து வைத்தான். தங்கை திருமணத்தை செய்து முடித்தவுடன் தன் தேரில் ஏற்றி ஊர்வலம் சென்றான். ஊர்வலம் சென்ற போது அசரியிலே அடே கம்சா, உன் தங்கை வயிற்றில் பிறக்கும் 8வது மகன் என்னை கொல்வான் என்று சொல்லி அசரி மறந்துவிட்டது. அப்பொழுது அவன் உடனடியாக இருவரையும் சிறையில் தள்ளினான். சிறையில் தள்ளி 7 குழந்தைகள் பிறந்தனர். 7 குழந்தைகளும் கொன்றான். ஒன்று 8வது குழந்தையாக நான் அவதரித்தேன். எப்படி என்றால் வசுதேவரின் நண்பன் நந்தா மனைவி யசோதாவும் அதே நேரம் கர்ப்பமாக இருந்தார். அப்பொழுது நானும் என்ன மகாவிஷ்ணுவாக தோன்றி அண்ணனிடம் சொன்னேன், யசோதாவின் பிறக்கும் குழந்தையை கொண்டு வாருங்கள், இந்த குழந்தையை அங்கு கொண்டு சேருங்கள் அப்படி என்று சொல்ல யசோதாவின் குழந்தையை இங்கு வைத்து மாற்றிவிட்டார்கள். கம்சனாகப்பட்டவன் 8வது குழந்தை பிறந்தது தெரிந்தது. சிறைச்சாலைக்கு ஓடோடி வந்தான். வந்து ஒட்டப்புள்ளையா என்ன கொள்வது என்று ஏளனம் பேசினான். ஆகாய மார்க்கமாக தூக்கி வாளை உருவினான். குழந்தையாகப்பட்டது மாயமாக போய் நின்று, அடே கம்சா, என்னை அழிக்க பிறந்த 8வது மகன் என்னை கொல்ல உன்னால் ஆகாது. என் அண்ணன் வாயப்பாடியிலே அகழ்ந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் உன்னை கொல்வான் என்று சொல்லி மறந்தது. பிறகு கம்சனோ பூதகி என்னும் ஒரு பெண்ணை அனுப்பினான். அப்பொழுது அந்த அறைக்கு பால்வடத்தில் வந்து என்று சொல்ல நானோ பால் குடிக்கும் பொழுது ரத்தத்தை உறிந்து அந்த அறைக்கையை கொன்றேன். நான் சென்று வருகிறேன் என்று அவனும் கம்சன் வந்து என் கையில் மடிந்தான். அப்படி தாய் தந்தையை காப்பாற்றினேன். தவிர ஆனால் நாரத மகாமுனிவரானவர் கூடிய நாரத மகாமுனிவரானவர் சென்று கூடிய கண்டு என்னிடம் அதனால் நீங்கள் போய் பாடி என்று தெரிவிக்க இதை நாம் வந்துவிட்டோம்.
சுவாமி கண்ணனே ராமநாஜிய ஓ மைத்துனா பண்டிகை முல்லையை வைத்து அதே போல் வந்து நம்ம மைத்துனரே மாமா பாதத்தை பணிந்தபடியா என்றென்றைக்கும் சுகமாய் வாழ்ந்திருப்பார். திருப்புறமே ஏன் சோர்ந்து போயிருக்கின்றது? தயங்கமயங்காத கூறுங்கள். சோர்ந்த விவரம் தன்னை ஆளக்கூடிய கைலாசூரம் மக்களாய் இருக்கக்கூடிய ஆனால் மைத்துனா அந்த அரங்கனாலே என்ன துன்பம் அந்த விவரத்தை தெளிவாக கூறுவாய் மைத்துனா.
முன்னோர்கள் செய்த தவத்தை இறங்கி நான் வரத்தை கொடுத்து விட்டேன் இல்லைங்களா? தவம் செய்தால் என்ன, வரம் கேட்டால் என்ன, கொடுக்க வேண்டிய வரம் தான் கொடுக்கணும். என்ன சாக வரம் கொடுத்துட்டு என்ன பண்ணி நான் போய் வரேன். சூரனா சுரந்தனே சம்மாரம் செய்வதற்கு இந்த உலகத்திலே அந்த அரக்கர்களை கொல்வதற்கு யார் இருக்கிறார்கள்? நான் தான் முடியுமாமா? காலப்படி கேட்கிறேன். ஆனால் மைத்ரா, முப்பிறந்தனை எடுத்த முக்கண்ணா கேள்விக்கோ. முப்பிறந்தனை எடுத்த முக்கண்ணா கேள்விக்கோ. சுப்பிரமணியன் யாரோ காலத்தில் சூரர்களை முருகனை வைத்து வதம் செய்தாய். இந்த வாதாபி எழுதாவி சூரர்களை அந்த முருகனால் கூட சமர் செய்ய முடியாது. என்னால முடியாது, என்னால முடியும். பேசாத ஒரு காலத்திலே வரம் கொடுக்கும் போது நீயோ ஒரு மோகினியாக அவதரித்து ஏதாவது ஒரு உபாயம் இருந்தால் தெரிவிக்க வேண்டும். இந்த உலகம் கெட்டு போச்சு. சொல்லுவான், நீ வரம் குத்துருவ, நான் இந்த கலகத்தை ஏற்படுத்துற, என்னால ஒண்ணும் முடியாது. நீ போய் பாத்துக்க. ஏதாவது உபாயத்தை
சூரன் செய்த தவத்துக்கு இறங்கி ஆனால் மைத்துனரே கம்பளி கொண்ட தும்பை அணிந்துட்டா பரமனே கேள்வி எம்பிய கடைசி செய்தண்ணி வாழும் ஜம்முமா மைத்துனா நீ விசனம் கொள்ள வேண்டாம். நான் முன்னதாகவே இப்படி வரும் என்று வாதாபி வரம் வாங்கும் பொருட்டு சரஸ்வதிக்கு தெரிவித்து சூரன் நாவில் அக்னி ஒன்றை மறைத்து மற்ற வரங்களை வாங்க வைத்தேன். அரக்கர்கள் அக்னியை விட்டபடியால் சூரர்களை சம்மாரம் செய்ய அந்த அக்னியால் வெல்ல வேண்டும். அதற்கு மகமேவகிரி சார்பில் ஜம்பு நதி என்ற தீர்த்தக்கரையில் ஜம்புமுனி என்பவன் இருக்கிறான். அவனிடம் நாம் செல்லலாகாது. எனது தங்கை பார்வதியும் மகளாகிய அசேந்தியும் இன்னும் சில சிவகணங்களோடு சென்று அம்முனிவனும் அசேந்தியும் மனைவித்து தம்பதியோடு ஒரு யாகம் உற்பணம் செய்தால் அக்னி தேவனே மானிடராய் பிரக்கிரமசாலியாய் யாக குண்டத்தில் உதித்து அவனுக்கு இந்திரன் மகளை மனம் செய்துவிட்டு அவன் வயிற்றில் உதிக்கும் பிள்ளைகள் உதவிகளை கொண்டு வாதாபி அனுதாபி சூரர்களை மடிக்க வேண்டும். மற்றபடி வெல்ல முடியாது. ஆகையால் என் தங்கைக்கு ஆக்கினை இட்டு காமாட்சி என்ற காமதாயம் பூண்டு வேள்வியில் உதிக்கும் புத்திரனுக்கு வன்னியன் என்றும் நாமதேயம் வகித்து அன்னவர்களுக்கு குலதெய்வமாக அவர்களுக்கு துணையாக இருந்து அந்த சூரர்களை மடித்துவிட்டு வரும்படி செய்து நம் எண்ணம் பூர்த்தியாகும். கவலை வேண்டாம். நான் சென்று வருகின்றேன் மைத்துனரே. அக்னி ஒன்றை மறைத்து வரம் வாங்கி வரும்படியாக அந்த அக்னி தேவியாக
நீங்க வரக்கூடிய பார்வதியானது ஆ. காமாட்சியாக ஆ. மாறி வந்தால் ஆ. வெல்லலாம் என்று சொல்ல சொல்ல. பார்வதி அம்மனானது அம்மனானது இப்போது காமாட்சியாக உருவெடுத்து வரப்போகின்றது. அன்னவரால் தொடரும். ஆமா